ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த கேப் சர்வீஸில் ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்தேன். அதாவது அவர் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவரும் என்கிட்ட கன்வர்சேஷன் அவர் பேச ஆரம்பித்தார். நானும் அவர்கிட்ட பேசினேன். அவர் பேச ஆரம்பிக்கும்போது எனக்கு பிடிச்ச விஷயங்கள், அதாவது நான் ராமகிருஷ்ணன், தென்கட்சி சுவாமிநாதர், சுகிசிவம் இவரோட ஸ்பீச்லாம் நிறைய கேட்பேன். எனக்கு ராமகிருஷ்ணனோட ஸ்பீச் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். புக்ஸ் படிக்கிறது எனக்கு பிடிக்கும், பட் என்னால் டைப் பண்ணுறேன் படிக்க முடியல, அதுக்கான டைம் என்னால் ஒதுக்க முடியல அப்படின்னு நான் சொன்னேன். அவரும் கடைசியாக முடிச்சு ட்ராப் பண்ணும்போது பில்லு பார்த்திங்கன்னா 300 வந்துச்சு. அவர் 1000 ருபீஸ் கொடுத்து புக்ஸை வாங்கிக்கிங்க, புக்ஸ் வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். எஸ்கிராமிஷனே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த காசில் நான் புக்கை வாங்கி அதுக்கான ஃபோட்டோவும் நான் அவர்கிட்ட அனுப்பிச்சேன். நான் புக் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் எஸ்கிராமிஷன் அவருடைய புக்ஸை வாங்கி இந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். படித்து முடிச்சுட்டு இந்த புக்கை படிக்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ, அதாவது இந்தியா முழுக்க அவர் சுற்றி இருக்கிறாரு, நிறைய விஷயங்களை அவர் சொல்கிறாரு. அதை என்ன சொல்கிறாருன்னா, இந்த புக்கில் நம்ம ஏதோ வெளிநாட்டில் அதை போய் பார்க்கணும், இதை போய் பார்க்கணும், அவங்க நம்ம உள்ளூரில் இருக்கிறதே பார்க்க வேண்டிய விஷயங்களோ கொண்டாட வேண்டிய விஷயங்களோ நிறைய இருக்குது. அதாவது பக்கத்தில் இருந்தால் அதோட அருமை தெரியாது, தூரத்தில் இருந்தால் தான் அதோட அருமை தெரியும். நமக்கு எதுவுமே அதோட அருமை தெரியவே மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம யாரை கொண்டாடணுமோ அவங்கள நம்ம கொண்டாட மாட்டேங்கிறோம், யாரை கொண்டாடக்கூடாதோ அவங்கள தான் நம்ம கொண்டாடுறோம். இப்போ தளபதி விஜய் எல்லோரும் கொண்டாடுறோம், எல்லாம் ஓகே, ரசிகராக பண்ணுறோம், அதெல்லாம் முடியும். ஆனால் இவரை மாதிரி ஒரு ஆட்களை தான் நம்ம கொண்டாடணும், அங்கீகரிக்கணும். இவரை நம்ம எத்தனை பேருக்கு ராமகிருஷ்ணன் அவர்களை தெரியும் சொல்லுங்க பார்ப்போம்? கண்டிப்பாக யாருக்கும் தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு புக்கு ஒருத்தர் எழுதுறாருன்னா அதுக்காக ஒரு எத்தனை வருஷம் அனுபவமோ இல்லை அதுக்கான ஒரு செஞ்ச முயற்சியோ நிறையா இருக்கும். அதாவது இந்த புக்கை நம்ம ஒரு 1 hour இல்லை 2 hours அதிகபட்சம் ஒரு நாளில் படித்து முடிச்சிடறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த புக்குக்காக அவர் போட்ட எஃபோர்ட் பார்த்திங்கன்னா 5 yearsஸாக இருக்கலாம், 10 yearsஸாக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம அத்தனை வருஷம் அனுபவத்தை ஜஸ்ட்டு ஒரு 1 day இல்லை 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளால் கற்றுக்க முடியும். அப்படின்றபோது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். நம்ம பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா புக்ஸை படிங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. கலிமூர்த்தி அவர்களோட ஸ்பீச் கேட்டிங்கன்னா தெரியும், நிறைய பேர் அண்ணாவாக இருக்கட்டும், காந்தியாக இருக்கட்டும், அப்துல் கலாமாக இருக்கட்டும், எல்லாருமே பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே புக்ஸு தான் பெரிய ஆகச்சிறந்த ஆயுதமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் புக்ஸை பற்றி தான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. புக்ஸு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு ரீல்ஸ் பார்க்கறதுக்கே நேரம் சரியாக இருக்குது, புக்ஸ் யாருமே படிக்கவே மாட்டேங்கிறோம். நான் என்ன டாபிக் பேச வந்திருந்ததே மறந்துட்டேன். அப்புறம் நான் அந்த கஸ்டமர் சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் இவரோட நம்பர் எனக்கு சென்ட் பண்ணார். நான் சாருக்கு கால் பண்ணேன், பிஸின்னு வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே கால் பண்ணார். அதுக்கப்புறம் நான் பேசினேன், சார் அந்த மாதிரி உங்கள் ஃபேன், நான் உங்களை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, நான் ஒரு சில வேலைகளால் இருக்கேன், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், வாங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நானும் சொன்னேன், அந்தமாரி வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் அப்படி போய்கிட்டே இருக்கு, என்ன பண்ணுறது எதுனே தெரியல, ஒவ்வொரு விஷயமா ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டார். நான் கேப் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன பிடிக்கும், உனக்கு நான் பேசுகிறது எனக்கு பிடிக்கும். அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு என்ன ஏஜ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டார். 28 வயசு. அதான் நீங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னு, நீங்கள் யாரோடைய ஸ்பீச்லாம் பிடிக்குன்னு சொன்னீங்க கேட்டிங்கன்னா, நாங்கள் எல்லாமே வயதான ஆட்கள், 50 வயதை கடந்தவர்கள். நாங்கள் பேசுகிறது எங்கிட்ட அனுபவம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுவும் நீங்கள் ஏதோ ஒரு சாதிச்சாதான் நீங்கள் பேசுகிறது யாராக இருந்தாலும் கேட்பாங்க. அதனால் பேசுகிறதால இப்போ யாருக்கும் பெருசாக ஊதியமே எதுவுமே கிடையாது. அதான் நீங்கள் இப்போ என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் சிறப்பாக செய்யுங்க. அவர் என்ன எடுத்துக்காட்டு சொன்னார்னா, அவர் பார்த்த கேப் டிரைவரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணும்போது ஒய்ஃபை வசதி இருக்குது சார், அதாவது இந்த யூபர் ஓலா கம்பெனி கொடுக்காத ஒரு வசதியை நான் கொடுக்குறேன், ஒய்ஃபை இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னென்னா அவர் மொபைல் மூலிமா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. அதாவது மற்றவங்களோட தான் ஒரு பெஸ்ட்டாக காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் காமிச்சிருக்காரு. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னார்னா, கேப் புக் பண்ணி போயிருக்காங்க ஏதோ ஒரு கோவிலுக்கு. அந்த கோவிலுக்கு போயிட்டு, அதாவது இந்த கேப் டிரைவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கோவிலுக்கு முன்னாடியே எங்கெங்கே போகணும், எங்கெங்கே அத்தனை சீட்டு வாங்கணும், எந்த க்யூவில் போனால் சாமி பார்க்கலாம், எப்படி வெளியில் வர்றது எல்லாமே கரெக்டாக முன்னாடி இவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொட்டி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கரெக்டாக வச்சு இவங்களுக்கு கரெக்டாக கூட்டு போய் கொடுத்துறாரு. பட் இவங்க என்னென்னா, கிழக்கு வாசல் போய் மேற்கு வாசல் எல்லாம் வெளியில் வந்துடணும், செருப்பை இவங்க வெளியில் விட்டுட்டு வந்துட்டாங்க. பட் இவங்க என்ன பண்ணிட்டாருன்னா, மொத்த செருப்பு எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக மேற்கு வாசலில் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வச்சுட்டாரு. அதாவது அவர் காசு கொடுத்துக்க தான் டிரைவர் பண்ணுறாரு, எல்லாம் ஓகே தான். பட் அந்த அக்கறையோடு போய் பார்த்துக்கிற தெரியும். அதுவும் ஒரு 50 வயது இருக்குமா அவருக்கு. அவர் அந்த ஈகோ எதுவுமே பார்க்காம அவங்களோட செருப்புலாம் காரில் எடுத்து போட்டு வந்துட்டு கரெக்டாக பிக்கப் பண்ணிட்டு வந்தார். இவங்களும் அந்த கேப் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நல்லா அனுப்பிச்சிங்க, எங்களை எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க.
அப்படின்னு சொன்னார். இதில் சொல்ல வர்றதுனால எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் அதில் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நானும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை தாண்டி, அதாவது ஒரு விஷயத்துலேயும் நிலைமையாக இல்லாமல் ஜம்ப் பண்ணி வந்துட்டேன். இப்போ கேப் சர்வீஸில் தான் இருக்கேன். ஜஸ்ட்டு இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன்.